ஹலோ பியூட்டிஃபுல் சோல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம நிறைய பேர் எஸ்பியை சேஸ் பண்ணிகிட்ருக்கோம் மேனிஃபெஸ்டேஷன் ஜெர்னியில். ஆனால் நம்ம எஸ்பியை சேஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு மூமெண்ட் இருக்கும். நீங்கள் சேஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட எஸ்பி உங்களோட சைலண்ட்டை ஃபீல் பண்ணுவாங்க, உங்களோட எனர்ஜியை ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் யார்கிட்டையுமே போய் கெஞ்சறதோ இல்லை அவங்க முன்னாடி அழுகிறதோ இல்லை உங்களோட வார்த்தை நீங்கள் மற்றவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு தெரியும் நீங்கள் நிறைய பேர் உங்கள் எஸ்பிக்காக நிறைய விஷயம் பண்ணியிருப்பீங்க. நிறைய டைம் நீங்கள் திங்க் பண்ணியிருக்கலாம், ஏன் உங்கள் எஸ்பி உங்களோட வார்த்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் நிறையா வெயிட் பண்ணியிருக்கலாம் அவங்களோட மெசேஜ்க்காக. ஈவன் நீங்கள் நிறையா டைம் ப்ரே பண்ணியிருக்கலாம் அவங்கள்ட்ட ஒரு காலோ ஒரு மெசேஜோ வரட்டும் அப்படின்ட்டு. ஈவன் யூனிவர்ஸ்ட்டு சைன் கூட கேட்டிருக்கலாம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட எஸ்பி கிட்ட உங்களோட வார்த்தை நீங்கள் புரிய வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணி உங்களோட வார்த்தை புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி மேக்னெட்டிக். ஓகே, நீங்கள் ஒரு மேக்னெட் மாதிரி. ஸோ நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும். அட் த சேம் டைம் நீங்கள் சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன் ஒரு பர்சனை நம்ம சேஸ் பண்ணால் நம்மளை விட்டு அவங்க தூரமாக போகிறாங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லெட் இட் பி ஹானஸ்ட். சேஸிங்னாவே நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது என்ன அப்படின்ட்டு. சேஸிங்னா ஜஸ்ட்டு நம்ம ஃபிசிக்கலாக ஒரு பர்சனை சேஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது. நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறதும் சேஸிங் தான். நீங்கள் கண்டினியூஸாக அவங்களோட லாஸ்ட்டு சீன் செக் பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி டெலீட் பண்ணுறது, அப்புறம் உங்களே நீங்கள் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறதும் எல்லாமே சேஸிங் தான். இதெல்லாமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டிசைர் உங்களை விட்டு தூரமாக தான் போகும். ஐ நீட் யூ, ஐ எம் இன்கம்ப்ளீட் வித்தவுட் யூ இந்த மாதிரி சொல்கிறதோ இல்லை திங்க் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா எனர்ஜி எப்போவுமே பொய் சொல்லாது. ஸோ நீங்கள் லேக் ஆஃப் எனர்ஜியில் இருக்கும் போது உங்களோட எஸ்பி எவ்வளோ தான் தூரமாக இருந்தாலுமே அவங்க உங்களோட லேக் ஆஃப் எனர்ஜியை ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் என்ன தான் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் இந்த தப்பெல்லாம் செய்யும் போது நீங்கள் உங்களோட டிசைரை விட்டு தூரமாக தான் போயிட்டு இருப்பீங்க. உங்கள் எஸ்பி உங்களை விட்டு தூரமாக தான் போவாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஜெர்னியில் இருக்கும் போது கரெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் எஸ்பியை சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேக்னெட்டாக மாறணும். அப்போ தான் உங்களால் உங்கள் எஸ்பியை சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட எனர்ஜியை நீங்கள் திருப்பி எடுத்துக்கணும் உங்கள் எஸ்பிகிட்டேருந்து. ஏன்னா நம்ம எஸ்பிகிட்ட நம்மளோட மிஸ்ஸிங் எனர்ஜி, வாண்டிங் எனர்ஜி இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த எனர்ஜி நம்மகிட்ட திருப்பி நம்ம எடுக்கும் போது அவங்க உங்களை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படின்னா நான் இப்போ சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். க்ளோஸ் யுவர் ஐஸ் ஃபார் த மூமெண்ட் அண்ட் டேக் அ டீப் பிரீத். இப்போது இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு கோல்டன் த்ரெட்டோட கவராக இருக்கீங்க. அதோட அனதர் கார்னர் உங்கள் எஸ்பி கூட கனெக்டடாக இருக்குது. ஸோ இந்த கோல்டன் த்ரெட் உங்கள்கிட்ட இருந்து தான் உங்கள் எஸ்பி கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போது ஃபீல் பண்ணுங்கள், அந்த கோல்டன் த்ரெட் உங்கள்கிட்ட ரிட்டன் வருது, திருப்பி உங்கள்கிட்டயே வருது. ஸ்லோலி வந்துகிட்டே இருக்குது. இப்போது ஃபீல் பண்ணுங்கள், அந்த எனர்ஜி நீங்கள் எந்த எனர்ஜி உங்கள் எஸ்பிக்கு கொடுத்தீங்களோ அந்த எனர்ஜி உங்கள்கிட்ட ரிட்டன் வந்துட்டுருக்கு. ஐஸ் க்ளோஸ் பண்ணியே வச்சுருங்க. அண்டு என் கூட இந்த அஃபர்மேஷனை ரிப்பீட் பண்ணுங்கள். ஐ நோ லாங்கர் சேஸ், ஐ ஒன்லி அட்ராக்ட். ஐ நோ லாங்கர் சேஸ், ஐ ஒன்லி அட்ராக்ட். ஐ நோ லாங்கர் சேஸ், ஐ ஒன்லி அட்ராக்ட். இப்போது உங்களோட ஐஸை ஸ்லோலி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களோட இன்னர் டைலாகை கூட சேஞ்ச் பண்ணணும். நெகட்டிவ் தாட்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு வரக்கூடாது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருது இல்லை நெகட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா இமீடியட்டாக அதை பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒருத்தவங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்கள 3Dயில் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒருத்தவங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட பெஸ்ட் வெர்ஷனாக நீங்கள் சேஞ்ச் ஆகணும். நீங்கள் ஒருத்தவங்களை சேஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அவங்க உங்களை பற்றி திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, உங்களை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட திருப்பி காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா நீங்கள் சைலண்ட்டாக இருந்து உங்கள் மேலே ஒர்க் பண்ணணும். நீங்கள் மற்றவங்கள்ட்ட போய் உங்களோட ஒர்த்து ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மற்றவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ண தேவை இருக்காது. நீங்கள் லவ்வை சேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட எனர்ஜியே ரொம்ப பவர்ஃபுல். ஸோ யுவர் சைலன்ஸ் ஸ்பீக் லவுடர் தென் யுவர் வேர்ட்ஸ். ஸோ டேக் அ டீப் பிரீத். என் கூட இந்த ஃபார்மேஷன் எனக்கு அப்புறமா சொல்லுங்கள். ஐ டோன்ட் சேஸ், ஐ ஒன்லி அட்ராக்ட். ஐ எம் அ மேக்னெட்டிக்.
ஐ ஆம் ஆல்ரெடி லவ்ட். ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க. உங்கள் எஸ்பி கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட திருப்பி ரிட்டர்ன் வருவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அவங்க பின்னாடி சேஸ் பண்ணுறனாலையோ இல்லை அவங்க பின்னாடியே ஓடிட்டுருக்கனாலையோ அவங்க உங்கள்கிட்ட ரிட்டர்ன் வரமாட்டாங்க. அவங்க உங்கள்கிட்ட எப்போ வருவாங்க அப்படின்னா, எப்போ நீங்கள் உங்களே வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க, எப்போ நீங்கள் உங்கள் மேலே கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க, எப்போ நீங்கள் உங்களே வந்து வர்த்தியாக திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ உங்களோட எஸ்பி ஆட்டோமேட்டிக்காக உங்களே காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கீங்களோ கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட எஸ்பி எங்கேயுமே போக மாட்டாங்க. நீங்கள் இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத நேரத்தில் கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் டேக் கேர்.